நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முடிஞ்சுதாடி? இன்னும் கொஞ்சம் இருக்கு. மீதி எல்லா இடத்தையும் தொடச்சிட்டியா? தொடச்சிட்டேன். பாத்ரூம் லோஷனை வச்சு கழுவ சொன்னனே, கழுவிட்டியா? செஞ்சுட்டேன். சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு போய் கை காலை கழுவிட்டு வா. வந்து ஏதாவது சாப்பிட்டு போ. எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கும் சேர்த்துதான் கீழே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நான் அதை போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, நீ எங்க போய் சாப்பிடணும்னு நீ தான் முடிவு எடுக்கணுமா என்ன? இங்க சாப்பிட சொன்னா நீ சாப்பிட்டு தான் போகணும். என்னை எதிர்த்து பேசினா நான் யாருன்னு காட்டிடுவேன். சொல்லிட்டேன். அப்படின்னா இதை யார் சாப்பிடுறது? நீ இதை சாப்பிட்டுட்டு தான் போய் ஆகணும். நீ போறப்போ அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தான் போகணும், புரியுதா? பாமா, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? பாமா, எங்க? நான் இங்க கிச்சன்ல தாங்க இருக்கேன். நல்லபடியா பொண்ணு பாக்குற விஷயம் முடிஞ்சிருச்சு. இனி இங்க உட்கார வச்சுதான் இப்ப உங்களுக்கு சாப்பாடு போடணுமா என்ன? அது வந்து எங்க இப்பதான் இவ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சான். எதையாவது சாப்பிட்டு போகட்டும்னு நினைச்சுதான் சாப்பாடு போட்ட, வேற ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட பல தடவை நான் சொல்லிருக்கேன், இந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு. ஏய், என் வீட்டு கிச்சன்ல உட்காந்தா நீ சாப்பிடுவியா? எந்திரி, முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு வெளியே போ. ஏய், எந்திரி, போ வெளியே.
ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கிச்சன் எல்லாமே இப்ப நாஸ்தியா போயிடுச்சு. இப்ப இதை யாரு க்ளீன் பண்ணுவாங்க? ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ? நான் இல்லாத நேரம் இவ்வளவு கூட்டி வச்சு நீ என்ன வேணா வேலை வாங்கிக்க. ஆனா என் கண்ணு முன்னாடி மட்டும் இவன் வரவே கூடாது. புரியுதா? என்ன நீ இதெல்லாம்? உன் அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. வேற என்னன்னு நான் சொல்றது? இப்பதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சேன். இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இவளையே அதை க்ளீன் பண்ண சொல்லுங்க. இது எல்லாத்தையும் முதல்ல க்ளீன் பண்ணிட்டு போ. ஐயோ கடவுளே, நீ இந்த வீட்ல எப்ப காலடி எடுத்து வச்சியோ இந்த வீட்ல எல்லார் நிம்மதியும் போச்சு. இப்படிலாம் ஒரு ஜென்மம் இருக்குமா என்ன? வேடிக்கை பக்கமா முதல்ல போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண. தம்பி அசோகா, இது என்னப்பா கோலம்? ஜெயில இந்த அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம்தான்ப்பா. உன்னுடைய நிலைமையை பார்க்கும்போது என்னால சகிச்சுக்க முடியல. அப்பா, என்னை எப்ப பார்க்க வந்தாலும் நீங்க அழுதுகிட்டும் புலம்பிட்டும் தான் இருக்கீங்க. அதனாலதான் உங்களை இங்க வர வேண்டான்னு சொல்றேன். உன்னை பார்க்காம எப்படிப்பா வீட்டுல இருக்க முடியும்? இருக்கிறது ஒரே ஒரு பையன். வீட்டுல அம்மாவும் அக்காவும் சௌமியாலாம் நல்லா இருக்காங்களாப்பா? நீ இப்படி ஜெயில இருக்கும்போது அவங்க எப்படிப்பா நல்லா இருப்பாங்க? ஒவ்வொருத்தர் கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பரஸ்பரம் அவங்களுக்குள்ளே சமாதானப்படுத்திக்கிறாங்க. அதுதான்ப்பா. வந்த விஷயத்தை மறந்துட்டேன் பாரு. உன்னை பார்க்க இன்னொரு ஆள் வந்திருக்காங்க. ஆண்டி, நீங்க ஏன் அப்பா கூட வரல? அப்பாவும் பையனும் முதல்ல பேசி தீர்த்ததுக்கு அப்புறம் நான் பார்க்க வரல. நாங்க உட்கார்ந்துருந்தேன். நீ எப்படி இருக்கன்னு என்னால கேட்க முடியாதுப்பா. ஜெயில இருக்க வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கா? பரவாயில்ல ஆண்டி, எல்லாமே என் விதிதான். என்னதான் விதியிலிருந்து தப்பிக்க நினைச்சாலும் அது நம்மளை கண்டிப்பா இழுத்துட்டு வந்துடும். நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தோணல ஆண்டி. அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு தண்டனை எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, கவலை இல்ல. அசோகா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத. கற்பழிப்பு கேஸையும் இப்ப என் மேல போட்டிருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அதுலதான் எனக்கு வருத்தமே. எந்த தப்புக்காக நான் அவனை கொன்னேனோ அந்த தப்பை நான் பண்ணதான் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் என் மனசு வலிக்குது. நீ பயப்பட வேண்டாம். உனக்காக ஒரு நல்ல வக்கீல தான் இந்த கேஸுக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் அவர் பாத்துக்குவாரு. ஜித்து தான் எனக்கு எதிரான முக்கியமான சாட்சின்னு கேள்விப்பட்டேன். என் மேல அவனுக்கு இவ்வளவு கோவம் இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது.
எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் வாசவனும் அந்த இன்ஸ்பெக்டரும் பண்ண வேலையா தான் இருக்கும். நாங்க சொன்னதை நீ நிச்சயம் செஞ்சாக்கணும்னு கஜேந்திரனை மிரட்டி அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். வாசவனுடைய மகளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கஜேந்திரன் நமக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுப்பான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுக்கா. அற்புதம். ரொம்ப நெருங்கிய சொந்தம். இது எதுவுமே நடக்காம போச்சுன்னா இந்த கேஸை இன்னும் நல்லா விசாரிங்கன்னு சொல்லி நான் கோர்ட்ல பெட்டிஷன் கொடுக்க தான் போறேன். நான் அவளை சாதாரணமா தோத்து போக மாட்டேன்பா. நீ தைரியமா இரு. நிச்சயம் நான் உன்னை காப்பாத்துறேன். நான் போயிட்டு வரேன். நீ தைரியமா இரு. ஆண்டி, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி. நன்றியா? எனக்கா? யாருமே இல்லாத ஒரு பாவப்பட்ட பொண்ணை தெருவில் அனுப்பாம காப்பாத்துனதுக்கு நன்றி. கிருஷ்ணா நல்லா இருக்காளா ஆண்டி? அவ ரொம்ப பாவம் ஆண்டி. நீங்க அவளை கைவிட்டுறாதீங்க. இல்லப்பா, நான் அவளை கைவிட மாட்டேன். அவ என் கூட தான் இருப்பா. அக்கா உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா. இப்ப நான் முழுசா நம்புறேன்ப்பா. நீ வெளியே வந்துருவ, அக்கா உன்னை கொண்டு வந்துருவா. நீ தைரியமா இரு. நான் போயிட்டு வரேன்ப்பா. இந்த சந்தோஷத்தை உன் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாமாப்பா. 2 நாள் கழிச்சு வரேன். போயிட்டு வரட்டுமா? மனசை தளர விட்டுறாத. கல்யாணத்தை எப்போ பண்ணலான்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க? இனிமேதான் முடிவெடுக்கணும். எல்லாத்தையும் முடிவு எடுக்க வேண்டியது யாரு? அம்மா. அம்மா ஏதாவது சொன்னா என்ன பண்ண முடியும்? அட, ராஜு வந்துட்டாரே. நீ வரத்துக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? காலையில் நீ ஃபோன் பண்ணதை பார்த்தா நீ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்துருவேன்னு நினைச்சேன். இங்க பாருங்க மகியண்ணா, வர வழியில ஏகப்பட்ட டிராஃபிக். ஒவ்வொரு டவுன்லயும் நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணி வர்றது. ஓ, உட்காந்து என்னோட முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாமா, ராஜுக்கு டீ போட்டு கொண்டு வா. அண்ணி, ஜெயா எங்க? அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி படுத்துட்டு இருக்கான்.
ம். அண்ணா நீங்க போன விஷயம் என்னாச்சு? ம். அது ஒரு பெரிய கதை சொல்றேன், நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. இங்க பாருங்கண்ணா, நாம எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ஆள் வந்து மாட்டியிருக்கான். பைரவன். அவன் இந்த ஊருக்கு வரட்டும், அவ வீட்டை விட்டே ஓடி போயிடுவா. வாங்கடா. இதை பத்தி லேடிஸ்க்கு தெரிய வேண்டாம். அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி தான். இங்க பாருங்கண்ணா, அதாவது அந்த பைரவன் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலம். ம். அவன் மட்டும் இந்த ஊருக்கு வந்தானா ஆட்டோ பாம் போட்ட மாதிரி இருக்கும். அப்படியா? அவன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரவுடி. நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு, கேக்குறேன். மறையூருக்கு பக்கத்துல கீழாந்தூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இந்த 2 பொண்ணுங்களும் அவங்க அப்பாவும் தங்கியிருந்தாங்க. ஓ. கிழவனுக்கு நோய் வந்தப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண காசு இல்ல. அப்பதான் இந்த பைரவனோட வலையில வந்து மாட்டினாங்க. பைரவன் எல்லாருக்கும் பணம் கணக்கு கொடுக்கறான். சொன்ன டைம்க்கு சரியா பணத்தை கொடுக்கலனா நேரா வந்துருவான். கையோ காலோ தலையோ எதை கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு தான் போவான். இங்க பாருங்க, எந்த போலீஸும் கேட்க மாட்டாங்க. அண்ணா நீங்க பைரவனோட கதையை விடுங்க, அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. ம். நீ கேட்க வந்தது பணத்தை பத்தி தானே? கிழவனால வேலைக்கு போக முடியாததுனால பணமும் போயிடுச்சு, வேலையும் போயிடுச்சு. பைரவன் சும்மா இருப்பானா? தினமும் வீட்டுக்குள்ள போய் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் பைரவனோட கண்ணில் இந்த பொண்ணு வந்து மாட்டியிருக்கா. பணத்தை கொடுக்கலன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுன்னு அவன் கேட்டிருக்கான். வேற வழி இல்லாம அந்த ஆள் அதுக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமும் நிச்சயமாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சுதா? எங்க முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாள் ராத்திரி அந்த கிழவன 2 பொண்ணுங்களும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம கிராமத்துல இருந்து வந்துட்டாங்க. அங்க இருந்து கிளம்பிதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னில இருந்து பைரவன் அவங்கள தேட ஆரம்பிச்சிருக்கான். எங்க போனாங்கன்னு அவனுக்கு பிடியே இல்லாத போதுதான் நான் அங்க போனேன். நீ அப்போ இடத்தையும் அட்ரஸையும் அவன்கிட்ட சொன்னியா? நல்லா இருக்கு, நான் அதை சொல்லுவேனா? அப்படி சொல்லியிருந்தானா நான் இங்க வரத்துக்கு முன்னாடியே அவன் இங்க வந்து சேர்ந்திருப்பான். அவங்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்லண்ணா. அந்த ஆள் வந்து அவளை கூட்டிட்டு போயிருப்பான்ல, அவ தொல்லையாவது ஒழிஞ்சிருக்கும். டேய், அம்மாவோட பார்வையில இருந்து அப்படி ஒருத்தன் வந்து கூட்டிட்டு போனா அம்மா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவனை போலீஸ் தூக்கிடும். நாம சொல்லிதான் எல்லாத்தையும் செஞ்சான்னு வாக்குமூலம் கொடுத்தான்னு வை, மத்த எல்லாத்தையும் போலீஸ் பார்த்துக்கும். ஏய், இது சாதாரணமான விஷயம் இல்ல. பார்த்து பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். எப்படி? அத யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம். அம்மாவுக்கு தெரியாம தான் நம்ம அவளை கடத்தணும். அவளை யார் கூட்டிட்டு போனா, அவளை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு அம்மாவுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கூடாது. நிறைய இடத்துல தேடுவாங்க, அவ எங்கேயும் கிடைக்கலன்னும் போது அம்மா அந்த கேஸ விட்டுருவாங்க. அவ்வளவுதான். சரிதான், அதுக்கான வழியை தான் நாம யோசனை பண்ணணும். ஆனா சீக்கிரமா பண்ணணும். பொண்ணு கிடைச்சா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பைரவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த பொண்ணு மட்டும் கிடைக்கலன்னா அப்புறம் நம்மள உண்டுலன்னு பண்ணிடுவான். அவன் அப்படிப்பட்டவன். ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வரேனே.
எங்க போறீங்க? நாங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறோம். இது நீயாமா ஸ்ரீகுட்டி? இவ வந்து சொன்னப்ப யாரா இருக்கும்னு நான் நினைச்சேன். பாட்டி, நல்லா இருக்கீங்களா பாட்டி? ஆ, எனக்கு என்ன ஸ்ரீகுட்டி, நான் எப்பவும் போல நல்லா தான் இருக்கேன். நீங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் பார்த்தப்போ எனக்கு யாருன்னு சரியா அடையாளம் தெரியல. எனக்கு வயசாயிடுச்சுல்ல, உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் பாட்டி. பிஸியா இருந்ததுனால தான் எங்களால வர முடியல. அது சரிதான். இப்பெல்லாம் யாருக்கும் நேரங்கிறதே கிடைக்கிறது இல்ல. பேசிக்கிட்டே இருந்ததுல ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். ஆமா, குழந்தைங்களாம் எங்க? வந்திருக்காங்க பாட்டி. எங்க அவங்க? எங்க அந்த வால் பசங்க? வந்த உடனேவே 2 பேரும் மாடிக்கு ஓடிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்தா தானே எப்ப பார்த்தாலும் ஸ்விம்மிங் பூல்ல அவங்க விளையாடிட்டே இருக்க முடியும். இப்ப நேரா போய் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிருப்பாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.